காமராஜ் காமராஜ் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கையை வைத்துக்கிட்டு அப்படியே கவனம் இல்லாமலே இருந்துக்கிட்டீங்களோ? மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அழைத்ததற்கு நன்றி. என்னுடைய நன்னிலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குடவாசல் பேரூராட்சியில் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டித் தருவதற்கு அரசு ஆவண செய்யுமா என்பதனை தங்கள் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர்களை கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அதே பதில் தான். அங்கே இடம் வீட்டு வசதி வாரியத்திற்கு சொந்தமாக இருந்தால், அதில் அங்கே டிமாண்ட் இருந்தால், அங்கே கேட்பு இருந்தால் அதற்கான நடவடிக்கை எடுக்கலாம். ஒருவேளை அப்படி இல்லை, அரசாங்கத்துடைய இடம் இருக்கிறது என்று சொன்னாலும் அரசனுடைய துறையினுடைய சார்பாக பேசிவிட்டு எடுக்கலாம். எனவே அதற்கான நடவடிக்கையை அந்த இடத்தை பற்றி ஆய்வு செய்து அங்கே இருக்கிற நிலை என்ன என்பதை பார்த்து நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் SR ராஜா. பேரவைத் தலைவர் அவர்களே, 40 ஆண்டுகளுக்கு முன்பாக மேற்கு தாம்பரம் பகுதியில் முல்லை நகர் என்ற ஒரு பகுதியில் LIG, HIG, MIG என்று லேஅவுட்டுகளை போட்டு அரசாங்கம் விற்றது. அங்கே பல இடங்கள் காலியாக இருந்தது. 2006-11 அந்த இடங்களெல்லாம் தவறுதலாக வேறொரு டாக்குமெண்ட் செய்து விற்கிறார்கள் என்று அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்து, அப்பொழுது முதல் முறையாக எங்கெல்லாம் காலி இடம் இருக்கிறதோ அதையெல்லாம் ஓப்பன் லேஅவுட்ல போட்டு வித்தார்கள். மிகப்பெரிய தோஷிய நிறுவனம் என்பது நம்மளுடைய. இப்போ உங்க கேள்வி அந்த இடத்துல ஆக்கிரமிப்பு அகற்ற சொல்றீங்களா? இல்லைண்ணே மன்னிக்கணும். அந்த இடங்கள்ல தனியாரே கட்டி கொள்கிறார்கள் நம்மளுடைய இடத்துல. இன்னொரு பக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆக்கிரமிப்பு. இல்ல இன்னும் பொது இடங்களிலே டூப்ளிகேட் டாக்குமெண்ட் போட்டும் கட்டியிருக்கிறார்கள். இன்னும் அங்கே ஏகப்பட்ட நிலங்கள் அடுக்கம்பாடி கட்டுவதற்குண்டான இடங்கள் இன்னும் காலியாகவே இருந்து கொண்டிருக்கிறது. மையப்பகுதி இருக்கின்ற காரணத்தினால் அரசுக்கு வருவாயும் வரும், ஏழைகளுக்கு அந்த வீடும் கிடைக்கும். அங்க காலியாக இருக்கின்ற இடத்துல கெட்டி. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அது மாதிரியான நிறைய இடங்கள் பல பிரச்சனைகளுக்கு உள்ளாயிருக்கிறது. ஏறத்தாழ 40 ஆண்டு காலமாக இந்த பிரச்சனை இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அதற்காகத்தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு தனியாக கமிட்டி அமைத்து எந்தெந்த இடம் என்னென்ன நிலையில் இருக்கிறது, ஏன்னா அது ஒரு 5 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதை பற்றி 7ஆம் தேதி விரிவாக அதை பற்றி உங்களுக்கு கருத்தை சொல்ல இருக்கிறோம். ஆனால் மாண்புமிகு உறுப்பினர் அவர்களோடு பேசி அந்த இடம் இப்பொழுது முழுமையாக பயன்படுத்தக்கூடிய வகையிலே வீட்டு வசதி வாரியத்தில் இருந்தால் அதற்கான நடவடிக்கையை கண்டிப்பாக நாங்கள் எடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சில நீதிமன்ற பிரச்சனைகள், இப்படி பல சிக்கல்கள் இருக்கிற காரணத்தால் தான் அந்த திட்டங்களை தொடர முடியாமல் விட்டிருக்கிறார்கள். எனவே அதையெல்லாம் ஆய்வு செய்து எது அந்த வேலையை செய்கிற நிலையிலே இருக்கிறதோ அதை உடனடியாக எடுப்பதற்கு மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினரோடு நாங்கள் பேசுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். விநாயகன் 136. மாண்புமிகு உறுப்பினர் சேவூர் S. ராமச்சந்திரன், மாண்புமிகு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் அவர்கள்.